ஒரு தலைவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றதுனால 3 நாடுகள் அரண்டு போயிருக்காங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா. ட்ரம்ப் அவர்கள் அவரோட ட்ரூத் சோசியல் மீடியால வழக்கம் போல போடக்கூடிய பதிவு தான். கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. கிறிஸ்துமஸ் வாழ்த்துல வெல்கம் பண்ணியிருக்கிறாரு 3 நாடுகளுக்கு. யார் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கனடா, அமெரிக்காவோட 51வது ஸ்டேட்டா இணைச்சுக்கப்பா. இப்ப டாக்ஸ் எவ்வளவு இருக்குது உங்களுக்கு நாட்டுல? தலைக்கு மேல அவ்வளவு பேர்டன் இருக்கு. ட்ரூடோ அவர்களை வச்சு போடாத டாக்ஸ் இல்ல, கார்பன் டாக்ஸ், அந்த டாக்ஸ், இந்த டாக்ஸ் போட்டு வாழ்றதுக்கே வழி இல்லாத டாக்ஸ போட்டு பண்ணிட்டு, இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, டாக்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும், 30% ஜாலியா வாழ்ந்துக்கலாம். அமெரிக்கால ஒரு நாடா ஒரு ஸ்டேட்டா இருந்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாதுகாப்பு இந்த உலகத்திலேயே இல்லாத அளவுக்கான ராணுவ பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை என்ன குறைச்ச அப்படிங்கிறது போல கனடா கிட்ட கேட்க. ஆக்சுவலி இது முதல் தடவை பாத்தீங்கன்னா இது போல ப்ரொபோசல் வைக்கிறது இல்ல. இது 5வது முறையா இந்த ப்ரொபோசல் நடக்குது அமெரிக்க தரப்புல. வேர்ல்டு வார் டைம்லயே பாத்தீங்கன்னா கேட்டு பார்த்தாங்க. அப்பெல்லாம் போ வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிற போல கனடா தரப்புல பிரிட்டன் தரப்புல எல்லாம் செஞ்சுட்டாங்க. பிரிட்டனோட ஒரு காலனியா இருக்கும் போதுல இருந்தே கேட்டு இருந்தாங்க, எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறது போல. இவங்க கேட்டே இருக்கிறது வழக்கம் தான். ஆனா இப்ப அபகரிப்பு அப்படிங்கிறது தான் இருக்கலையே கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரி, கனடாவை தான் மிரட்டி விட்டுக்கிறாரு அப்படின்னா அடுத்தது கிரீன்லாந்து. இதுவும் தான், இது ஒன்றும் புதுசு இல்ல, ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ திரும்ப ட்ரம்ப் அவர்கள் இது கேட்கறதுனால அது இந்த காலகட்டத்தில் அப்படிங்கும்போது பயமா இருக்கு. இப்போ டென்மார்க் கிட்ட F-16 விமானங்கள்லாம் இருந்தது. அந்த F-16 விமானங்கள்லாம் புடுங்கி யார்கிட்ட கொடுத்துட்டா? உக்ரைன் கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ டென்மார்க் கிட்ட விமானங்கள் இருக்கா? இல்ல. இப்ப அவங்களுக்கு விமானங்கள் வேணும்னா யார்கிட்ட கொடுக்கணும்? கேட்கணும், அமெரிக்கா கிட்ட கேட்கணும். அப்படித்தான் டீலிங் நடந்திருக்கு. ஏங்க அமெரிக்கா, நீங்க எங்க கிரீன்லாண்டை பிடிக்கிறதுக்காக வரீங்க, ஆனால் நாங்க உங்க மேல தாக்குதல் பண்ணும், அதனால கொடுக்கறதா சொன்ன விமானங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டா அமெரிக்கா கொடுத்துருவாங்களா? அங்க ஒண்ணுமே இல்ல, டென்மார்க்ல கம்முனு கடை அப்படிங்கிறது போல சொல்லிட்டு உள்ள போந்து எல்லாத்தையும் என்னோடதான் அப்படிங்கிற சொன்னாலும் ஆச்சரியப்பதைக்குள்ள ஏதோ கேம்ப் எல்லாம் கட்டி ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. இதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதனால எந்த ரூப்பும் கிடையாது. அமெரிக்கா வாக் ஓவர் வின் தான். இந்த காலகட்டத்துல ரஷ்யா யூரோப்பியன் யூனியனை வீக் ஆக்குனாங்களோ இல்லையோ, யார் வேணாலும் நடந்து போய் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் யூரோப் எப்படி என்ன ஏதுங்க தெரியல. சரி, இது ஓகே. இப்போ கிரீன்லாண்டுக்கு பார்த்தாச்சு. அடுத்தது பனாமா கால்வாய். நாங்க கஷ்டப்பட்டதை கட்டிக்கிறோங்க, பணம் நாங்க கொடுத்துக்கிறோம் தெரியுமா கால்வாய்க்கு. அது மட்டும் இல்லாம அந்த கால்வாயை கட்டுறதுக்கு நாங்க 38,000 மக்களை இழந்திருக்கிறோம். சும்மா லேசில எல்லாம் கிடையாது. மரியாதையா கொடுக்கறதுக்கு வழி பாருங்க கால்வாய் எங்க கிட்ட அப்படிங்கிறது போல. அதுவும் சீனாக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இதுல ஹைலைட்டே அப்படிதான். ஆரம்பிக்கும் போதே கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும், அதுவும் சீனர்களுக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இந்த டைம்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதிகமா அந்த பனாமா கால்வாயில சீனர்களோட ஆதிக்கம் இருக்கு. அவங்க கிட்ட இருந்து புடுங்கி இதை நாங்க காப்பாத்த போறோம். அதாவது உலகத்துக்கு தரிசனம், நல்வழி காட்டுறாங்க. ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஜீசஸ் மாதிரி அவர் நல்வழி காட்டுறாரு, தேவ தூதர். இந்த நவீன காலகட்டத்துல தவறான எதிரிகள் கையில போறதுக்கு பதிலா தேவ தூதர் சொல்றக்கூடிய விஷயத்த கேட்டுட்டு பனாமா கம்முன்னு கேட்டுட்டு கொடுத்துக்கிட்டீங்கன்னா கம்முன்னு கொடுத்துருங்க அப்படிங்கிறது போல கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா சிக்கல் தான். ஸோ ட்ரம்ப் அவர்கள் ஒரு தெளிவான முடிவுல இருக்கிறாரு. அவரு அதிபர் ஆனதுக்கு அப்புறமா இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. எதுக்கு கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, அது இனிமே கல்ஃப் ஆஃப் அமெரிக்காவை மாத்திடலாம் அப்படிங்கிறத யோசிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கல்ஃப் ஆஃப் கலிபோர்னியாவா? சரி, ஓகே. அது மெக்சிகோ கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ அது பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அப்படியே மெக்சிகோலையும் கொஞ்சம் கீழே இறங்குனாங்க அப்படின்னா சில பகுதிகளை அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ட்ரம்ப் அவர்கள் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு. அடுத்தது அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம்னா, ரஷ்யா இந்த கர்கிவ்ல பயங்கரமான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க போல இருக்குது. அப்படியே வெளியே தகவல்கள் வர வர பார்க்கும்போது கேஷுவாலிட்டிஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. மிக பெரும் சேதங்கள் நடந்திருக்கு. மேபி மேற்கன்ஸ்க்கு அதிக அளவுல இழப்புகள் ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அச்சங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பல முக்கியமான பகுதிகளில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் 30 நிமிஷத்துல 11 மிசைல் ஸ்ட்ரைக்னா லேசுப்பட்ட ஸ்ட்ரைக்ல ஒரு மேசிவான ஸ்ட்ரைக் தான் அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அதுல மிக பெரும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கதா இப்ப செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன மாதிரியான இழப்புகள், சேதங்கள் என்ன நடந்திருக்கு, எவ்வளவு பிரிகேட்ஸ் காயமடைஞ்சிருக்காங்கன்னா அடுத்தடுத்த பதிவுல வந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். நார்மலா இது போல விஷயங்கள் வராது. லோக்கல் சோர்ஸ்ல ஏதாவது சொன்னாங்கன்னா அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட குரோஸ்னி பகுதியில இருந்து ஏவப்பட்ட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்னாலதான்
அந்த கசகஸ்தான்ல போய் அந்த அசர்பைஜானோட விமானம் கிராஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் வருது இல்லையா? அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உக்ரைனோட ட்ரோன்கள் வந்ததாவும், அத கிராஸ்னி பகுதியில இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்து நிறுத்தியிருக்கு. அதுக்கான வீடியோ பதிவு செல்லோட இருக்கும். இப்ப இது போல வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. இது உண்மையாலுமே அப்பதான் எடுக்கப்படுதா? இல்ல முட்டு குடுத்ததுக்கா இப்படி ஒரு வீடியோ பதிவை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஆனா இது போல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. உக்ரைன் கிராஸ்னி பகுதியும் தாக்கத்துக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி போன பதிவிலேயே பார்த்தாச்சு. ரஷ்யாவுக்குள்ள எந்தெந்த பகுதியெல்லாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சோ பல பகுதியில தாக்குதல் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க. அதுவும் இந்த கிராஸ்னி பகுதி தாக்குதல் பண்ணணும் புதுசு கிடையாது. சோ ஒருவேளை இந்த சிவிலியன் பையனை பிளைனா நினைச்சிட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்கேஜா இருக்கும்போது அட்டாக் பண்ணிடுச்சா அப்படின்றது போல கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல பேசு பொருளா மாறிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம போன தடவை சொல்லும் போது அமெரிக்காவோட ராக்கெட் லான்ச்சர்ஸ்க்கு வந்து ஏஐயோட இன்டகிரேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல இப்ப இதை நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏஐய எல்லாத்தோட இன்டகிரேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏன்னா அது ஹிமார்ஸ் லான்ச்சர் அட்டாகம்ஸ் மிசைல் லான்ச் பண்றாங்களே அந்த லான்ச்சர்ல வந்து ஏஐ கைடட் வந்து பண்ணியிருக்காங்க. இது போல எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் ஏஐ கைடட்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆர் ஃபோர் டிவைஸ் இல்ல அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு கண்டுபிடிக்கலன்னா கண்டிப்பா அதை அட்டாக் பண்ணிடும் அப்படிங்கிறது போல சூழல் உருவாகுதுன்னா மேபி இழப்பு தான். அது என்ன ஏதுங்கிறது சரியா தெரிய மாட்டேங்குது. அதிக அளவுல இந்த பகுதியில தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் இருக்கிறதுனால எந்நேரமும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவா இருக்குது அப்படிங்கிற டைம்ல ஏஐ கைடடா இருந்ததுன்னா மேபி இருக்கலாம், தவறுகள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ பல தியரிஸ் இது போல வந்துகிட்டு இருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் கவர் பண்ணி முக்கியமா இருக்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ தாக்குதல் வந்து இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குன்னா அடுத்தது அப்படியே மிடில் ஈஸ்ட் கொண்டோம்னா அமெரிக்காவுக்கு மிக பெரும் சிக்கலா இருக்கு. காரணம் என்னன்னா துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பெருமளவுல விரிசல் அடையுது. ஏன்னா அமெரிக்கன் பேக்டு சிரியன் டெமோக்ராட் ஆர்மி இருக்கிறாங்களே அப்படியே பந்து ஆடுறாங்க துருக்கிய. அதாவது இப்படிங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. நீங்க அந்த வீடியோ பதிவு எல்லாம் லோட் ஆயிருக்கும். ட்ரோன் தாக்குதல் மட்டும் இல்ல, களத்துல இறங்கி சைட்ல லோட் ஆயிருக்கு. இது எல்லாமே எஸ்டிஎஃப் தரப்பு வந்து கொடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் தான். களத்துல இறங்கி மாஸ் காட்டுறாங்க. அதுவும் துல்லியமான ட்ரோன் தாக்குதல்கள் தான். உக்ரைன் ட்ரெயின்டா அப்படிங்கிறது போல இருக்கு. உக்ரைனை விட இதெல்லாம் வந்து வேற ரேஞ்ச். வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கக்கூடிய ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸா இருக்கிறாங்களேப்பா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஹெச்டிஎஸ்க்கு இணைஞ்சு செயல்பட்டாங்க இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இணைஞ்சு செயல்படுறாங்களா அப்படின்ற கேள்விகள் ஆச்சரியங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. மிக பெரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்டிஎஃப் துருக்கி மேல. அது இந்த குபானி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து துருக்கியோட வீரர்கள் ஆயுதங்களோட வந்து களம் இறக்கிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்கா ஒரு சைடு இறக்கிட்டே இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தை இங்க பேசி தீர்க்கலன்னா மிக பெரும் சிக்கலாயிரும். இன்னொரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரியாக்குள்ள ஹெச்டிஎஸோட தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கமா மாறிட்டாங்களா சிரியால, அவங்களோட எதிர்ப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருகிட்டே வருது. மிக பெரும் அளவுல ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. சைட்ல வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இப்ப அந்த ப்ரொடெஸ்ட்க்கு எகெயின்ஸ்டா வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா மைனாரிட்டிஸ்க்கு எகெயின்ஸ்டா அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா செயல்படுறாங்க. அந்த ஒரு காரணத்தினால மிக பெரும் அளவுல போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இது வன்முறையா மாறிடுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது கூடயே சைட்ல இன்னொரு செய்திகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. சிரியாவோட அரப் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி இருந்தாங்க இல்லையா? நம்ம கூட சொல்லி நம்மள ப்ரிசர்வ் பண்றாங்களா ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிறது போல இப்ப இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா போராளிகளா மாறிட்டாங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க சிரியாவோட ராணுவமா இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க தீவிரவாதிகளா மாறிட்டாங்க. இப்ப என்னன்னா சிரியாவோட அரப் ஆர்மி தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா? சிரியாவோட ஆளுகின்ற அரசாங்கமான ஹெச்டிஎஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களோட கான்வாய் வரும்போது தாக்குதல் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு மாசத்துல எப்படி மாறிடுது பாத்தீங்களா? உலகமே அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம தீவிரவாதியா இருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து அவங்க ஆளுகின்ற அரசாங்கமா இருப்பாங்க. தீவிரவாதிக்கு அரசாங்கத்துக்கு ரொம்ப சிம்பிளான வித்தியாசம்னா ஜுலானி அவர்கள் புரிய வச்சுக்கிறாரு. ஜிப்பா போட்டா தீவிரவாதிங்க, கோட் சூட் போட்டா வந்து அரசியல்வாதிங்க. அது வந்து அது பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அது அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இருக்கிறது மத்த எதுவும் இல்ல. இப்ப சிரியன் அரப் ஆர்மி களத்துக்குள்ள இறங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அடுத்தது அப்படியே இஸ்ரேல் பக்கம் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹவுதிஸ் ஆன் ஃபயர் பயங்கரமான தாக்குதல், திரும்ப பெலிஸ்டிக் மிசைல் ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இந்த டைம் சும்மா அங்கிட்டு இங்கிட்டலாம் போய் விழுகிறது இல்ல. அஸ்கலான் பகுதியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல் குறி வச்சு அடிச்சுக்கிறாங்க. மிக பெரும் இழப்புகள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஹவுதிக்கள்னால அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சமீபத்துல கூட சவுதி தரப்புல இருந்து கிளர்ச்சியாளர்கள் சவுதி பேக்கடு வந்து பாத்தீங்கன்னா ஹவுதிஸ் அடிக்கிறாங்க அந்த பகுதியில, யமன் பகுதியில் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வந்தது. பட் ஆனா மிரட்டல் விட்டதுக்கு அப்புறம் அது பெருமளவில் அடங்கிடுச்சு. சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க போல இருக்குது. இப்போதைக்கு களத்துல இறங்கி அவங்களை டிஃபீட் பண்றங்கிறது சாத்தியமே இல்ல. இங்க இருந்து இஸ்ரேலுக்குள்ள துல்லிய தாக்குதல் பண்றாங்க. இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஓவர் கம் பண்ணா சவுதி எல்லாம் வச்சு செஞ்சிருவாங்க. சோ அதனால இப்போதைக்கு அவங்க இறங்க மாட்டாங்க.
இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறாங்க அமெரிக்கா, எதுவும் கை கொடுக்காது அப்படிங்கிறது போல தெரிஞ்சுக்கிட்டதா சொல்லப்பட்டு வருது. சில பல தகவல்கள். கிரவுண்ட்ல இறங்க முடியாது, போல எங்கேயோ குண்டை கட்டிட்டு போய் அங்க எங்கேயும் வீசிட்டு வந்துட வேண்டியதுதான். ஏதோ ஒரு பக்கம் கொண்டு போய் இல்ல எலக்ட்ரிக்கல் கிரிட், ஆயில் கிணறு இதெல்லாம் அடிச்சுட்டாங்க, இதுக்கு மேல என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. சோ பாப்பா என்ன செய்யறாங்க அமெரிக்கா, இஸ்ரேல் இதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது போல பார்த்தோம்னா, அடுத்தது வந்து தொடர்ந்து லெபனான்குள்ளேயும் முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க இஸ்ரேல். சிரியாக்குள்ளேயும் சில சில பகுதிகள் வந்து முன்னேறி பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இஸ்ரேல். அது எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அப்படி வந்து பாத்தீங்கன்னா லெபனான்குள்ள முன்னேறும் போது இப்ப வரைக்கும் 85,000 ஐட்டம்ஸ், வெப்பன் ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிரவுண்ட் நிறைய ஆயுதங்களை அடுக்கி வச்சு டிஸ்பிளே வச்சுக்காங்க. பாருங்க, டிஸ்பிளே ஃபுல்லா தோத்துட்டாங்க, அவங்களோட ஆயுதங்கள் எல்லாம் நாங்க பறிமுதல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல மிக பெரும் சம்பவங்கள் மிடில் ஈஸ்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. எப்படி என்ன மாதிரியான முடிவுகள் இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் எல்லாம் எடுக்க போறாங்க அப்படிங்கறதான் இருக்கு. ஏன்னா இது வந்து பிசினஸ் கேம் மாதிரி தான். யார் யார் எந்தெந்த பகுதியை பிடிச்சிக்கிறாங்களோ அவங்கவுங்க அந்தந்த இடத்துல இதுல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிரியன் ஃப்ரீ ஆர்மி, இந்த ஃப்ரீ சிரியன் ஆர்மி இருக்குல்ல, அவங்களோட கொடி வச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அங்க நிறைய கேங்ஸ் இருக்கு, கேங் அப் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய விஷயம். யார் யார் கூட இந்த ஒரு ட்ரைலேட்டரல் லவ் ஸ்டோரி மாதிரி மாறிட்டு இருக்கு. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா துருக்கிக்கு எகென்ஸ்டா இருக்காங்க, துருக்கி ஈரானுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல விஷயம் இருக்கு இல்லையா. இப்ப நார்மலா துருக்கிக்கு மிக பெரும் எதிர்ப்பு ஈரானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. துருக்கியோட பவருக்கு ஈரான் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல மேட்ச் கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால இப்போதைக்கு துருக்கிக்கும் சரி ஈரானுக்கும் சரி காமனான எதிரி யாரு அப்படிங்கறதானே இருக்கு. காமனான எதிரி இந்த பிராந்தியத்துல அமெரிக்காவா மாறிட்டு இருக்காங்க. சோ அது மாறிடுச்சு அப்படிங்கும் போது ஏன்னா பெருமளவுல தோக்குற மாதிரி இருக்குது துருக்கி. அப்ப ஆல்ரெடி யாரோட சப்போர்ட்டுக்கு போவாங்க, ஈரானோட சப்போர்ட்டுக்கு தான் போவாங்க. வந்து ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னா காக்கி நாடா உந்து பாவாட் நாடா எண்டு அப்படிங்கிற ஏதோ ஒரு ஷேரிங் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ இந்த ஒரு தருணத்துக்காக தான் ரஷ்யா பின்வாங்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோடையும் பல அனலிஸ்ட் வந்து கத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு தகவல்கள் இந்த மிடில் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் கவர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். மேல யூரோப் இருக்கக்கூடிய சில செய்திகளும் பார்த்திருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.